பிரைஸ் த லார்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திர ஆண்டவரை. நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்ற நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆசீர்வதித்தா. அப்போ எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஹalleluya. நீரே கர்த்தாவே, எங்களை உண்மையாக இருந்து எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. நாங்கள் அசால்ட்டாக இருந்த காலத்திலும் எங்களை காப்பாற்ற நம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீரே எங்களுக்கு நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு தந்த தூக்கத்துக்காக நன்றி அப்பா. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நன்றி. நீரே எங்களை எழுப்பதற்காக சோத்திரம் ராஜா. நீரே எங்களை எழுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். பல நோக்கத்துக்காக எங்களை எழுப்பு நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி ராஜா. உமக்கு சோத்திர ஆண்டவரே, உமக்கு சோத்திரப்பா. சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறான். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரையை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நாம் சேர்ந்து செபிப்போமா. யாரும் அசால்ட்டா இருக்கக்கூடாது. அவன் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். இன்று காலை வேளையில் அவன் மார்னிங் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆமீன், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக மாறும். யோபு தன் சகோதரருக்காக ஜெபம் பண்ண போது யோபினுடைய சூழ்நிலைகள் மாறினது போல அவன் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வான். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்று காலை வேளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு மக்கள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்று காலை வேளை நாங்கள் கரங்களை தூக்கி சொல்கிறப்பா, நீரே எங்களுக்கு நல்ல தகப்பனப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவலை சந்திக்கிறவர் நீரே. அதற்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சோத்திரப்பா சோத்திரம். நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இன்று காலைவேளையில் இப்போது அவர் குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இப்போது குணமாகட்டும் அப்பா. எல்லா பண பிரச்சனைகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே. அவன் உலக மேம்பாடும் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. மார்னிங் மெசேஜ் அதுக்கு காரணமாக மாறட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் ஆவிக்குரிய ஊற்றுதல் உண்டாகட்டும் அப்பா. ஆவிக்குரிய வல்லமை அவர் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய, தேவ ராஜ்யத்துக்காக பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. சமாதானத்தையும் சந்தோஷத்தினால நிரப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஹalleluya ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பேலன்ஸ் பிரச்சனையால் பாரப்படுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவன் ஒமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது விடுதலையாகட்டும். அப்பிரச்சனைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இப்போது குணமாக பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆங்கிள் ஜாயிண்ட் வீங்கி இருக்கிற அனுபவம், ஆமென், நடக்க முடியாத சூழ்நிலை, எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இப்போது விடுதலையாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். பிளட் ஆமென் பிரஷர் நார்மல் ஆகட்டும். பிளட் சுகர் நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடந்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்பா. எல்லா பண பிரச்சனைகளும்
காரியங்கள் மாற்றம், ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியலையே, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் வாகனத்தோட வாடகை கொடுக்க முடியல, ஆமென் இப்படிப்பட்ட கர்த்தாவே காரியங்கள் எல்லாம் பாரத்தோடு கூட இருக்கிறவர்களே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆமென் ப்ரொவிஷன்ஸ் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீரே அவருக்காக வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. உம்முடைய கிருபையும் சமாதானம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அநேகர் ரட்சிக்கப்படும்படி, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அப்பா ஊழியங்கள் ஒரு அவன் பிளஸ்ஸிங்காக மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த மீட்டிங்கில் சம்பந்திக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் கர்த்தர். ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி, அற்புதங்களை செய்ய போற கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி விழுவதற்காக வேண்டிக் கொள்வோர். யாரும் இன்று ராத்திரியில் மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. கேரண்டிடான பிளஸ்ஸிங் உண்டு. கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். 9:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிப்பான். ஒரு அலாரத்தை நீங்கள் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதோட 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் ஆமென் 12ஆம் அதிகாரம் அதோட 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே ஆமென். ஒரு நல்ல உறவுகளே ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்போதும் ஒரு நல்ல உறவுகளையே நம்ம காப்பாற்றுகிறது நமக்கு நல்லது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆமென் ரிலேஷன்ஷிப்பை நாம் எப்போதும் மெயின்டைன் பண்ண வேண்டும். எப்ராயர் ஆமென் 12ஆம் அதிகாரம் அதோட 14வது வசனத்தை கூட வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரையே தரிசிப்பதில்லை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உறவுகளை என்றது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். அது யார் கூட இருக்கிற உறவுகள் ஆகட்டும் ஆமென். அங்கே எந்த பிரிவினைகளும் வராமல் பார்க்கிறது என்றது ரொம்ப ஆமென் ஹல்லேலூயா கடினமான காரியம். ஆமென். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமென். அது ஆமென் உறுதிப்படுத்துகிறது என்றது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான காரியம். ஆதலால் பிரியமானவர்களே ஆமென், நீங்கள் அந்த உறவுகளை ஆமென் ஹல்லேலூயா பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை சமாதானத்திலே அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களோடாகட்டும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும், உங்களுடைய உற்றோர்களாகட்டும், உங்களுடைய நண்பர்களாகட்டும், அல்லது உங்கள் சபையில் இருக்கிறவர்களாகட்டும், யாராயிருந்தாலும் அவர் கூட வைத்திருக்கிற அந்த உறவை ஆமென் ஹல்லேலூயா அது பலத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் எப்போதும் அதை காப்பாற்ற வேண்டியது உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறது ஒரு பொறுப்பு. கர்த்தர் அது நம்மை குறித்து விரும்புகிறார். நாம் மற்றுள்ளவர்களை நேசிக்கிறவர்களாக மாறட்டும். இது கர்த்தருடைய ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஹல்லேலூயா மற்றுள்ளவர்களை நேசித்து அவர்கள் அன்பு கூர்ந்து ஆமென் அந்த உறவையே ஆமென் நாம் நிலைநிறுத்தி கொண்டு போக வேண்டியது ஆமென் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். நீங்கள் அந்த உறவையே நீங்கள் எப்போதும் அதுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களோடு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் ஒவ்வொரையும் நீங்கள் ஆமென் என சகிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் மன்னித்தால் மட்டும்தான் அந்த உறவே ஆமென் எப்போதும் ஹல்லேலூயா அப்படியே நிலைநிறுத்தி கொண்டு போக முடியும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே ஆமென் forgiveness மன்னிப்பு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய உறவுகள் அது பலத்தோடு இருக்கணுமா? ஆமென். எந்த பிரிவினைகளும் வராமல் அது மேல் ஆமென் நம்ம அதை பார்க்கணுமா? ஆனால் நீங்கள் மற்றுள்ளவர்களோடு மன்னிக்கிறவர்களாக மாறட்டும். அநேக குறவுகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். ஒரு உறவு ஆமென் ஹல்லேலூயா அதை அப்படியே நீக்கணும்னா ஹல்லேலூயா அதை பிரிக்க சாத்தான் பல காரியங்களை செய்வான். ஆனால் எந்த பிரச்சனைகள் அதுக்குள்ள நடுவில் வந்தாலும் நீங்கள் அவர்களோட மன்னித்து ஆமென் அந்த உறவையை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் காப்பாற்றி அதை பலப்படுத்தி ஆமென் நீங்கள் நடந்தீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்கள், கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறது மதிலை கட்டுவதற்கல்ல ஆமென் ஒரு பாலத்தை போடுவதற்கு தான். அது என்ன அதுக்கு அர்த்தம் என்று கேட்டிங்கன்னா, மதிலை கட்டி அதுக்குள்ளே நீங்கள் தனிச்சு இருக்கிறதுக்கல்ல. யார் உள்ளே வர வேண்டாம், நான் மட்டும் போதும், என் குடும்பம் மட்டும் போதும். நோ, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பாலத்தை போட்டிங்கன்னா அநேகர் இந்த பக்கம் வருவதற்கு அது ஒரு காரணமாக மாறும். பிரியமானவர்களே
ആമേൻ ഹല്ലേലൂയ മன்னிப்பும் ഹല്ലേലൂയ அப்போ அதோடொപ്പം തന്നെ நீங்கள் ஹல்லேலூயா ஆமென் மற்றவர்களை சகிக்க கூட நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா அந்த உறவுகள் என்னைக்கு நிலைநிற்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளவர்களோடாகட்டும், நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சமூகத்தில் இருக்கிறவர்களோடாகட்டும், ஹல்லேலூயா சபையில் இருக்கிறவர்களோடாகட்டும், நீங்கள் வேலை செய்கிற இருக்கிறவர்களோடாகட்டும், ஆமென் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோடு ஆகட்டும், ஹல்லேலூயா நீங்கள் அந்த உறவுகளே ஸ்தோத்திரம் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா அந்த உறவுகளை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஆமென். நீங்கள் உறவுகளே நீங்கள் எடுக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஆமென் அது ஸ்டார்ட் பண்ணும்போது யார் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அதை கூட நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து நீங்கள் ஹல்லேலூயா எல்லாவரோடும் சமாதானமாக இருந்து கொள்ளுங்கள். நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அதை நிலைநிறுத்துங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த உறவுகளுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா, வெளியே கொடுத்தீங்கன்னா ஆமென் அது ஆசீர்வாதமாக மாறும். பிரியமானவர்களே, உங்களால் ஆனால் மட்டும் ஆமென் எல்லாவரோடும் நீங்கள் எப்படி சமாதானமாக இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தால் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையிலே மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.